விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த செம்மணி அதிர்ச்சியளிக்கும் நீதியமைச்சரின் கருத்து. நீதிபதிகள் விவகாரத்தால் தூக்கத்தை இழந்த மஹிந்த குடும்பம். ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறை முதலீடுகளுக்கு குத்தகைக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம். எதிர்வரும் 3ஆம் தேதி ஜனாதிபதியை சந்திக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். சுரேஷ் செலை அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றில் வெளியிடவில்லை, பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் தெரிவிப்பு. 27 கோடி ரூபாய் அபராதம், 5 வருடங்கள் ஜெயில், முகவலி புத்தகத்தால் அழிந்த வாழ்க்கை. ஜாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் கடும் விமர்சனம். ஜனாதிபதியின் முடிவால் வரப்போகும் ஆபத்து. IMF-இன் புதிய வரிகள், சற்று முன் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். அமைச்சர் கர்ஷன நாணயக்கார வெளியிட்ட தகவல்களின்படி செம்மணி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் பல காலங்களாக பல்வேறு தரப்பினரின், அதாவது விடுதலை புலிகள், இந்திய அமைதிப்படை, துணை இராணுவ குழுக்கள் மற்றும் இலங்கை இராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்ததால் குற்றவாளிகளை கண்டறிவது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரணங்களுக்கான காரணங்களை உறுதிப்படுத்த தடயவியல் மற்றும் DNA பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மரணங்களுக்கான காரணங்களை, அதாவது இயற்கை மரணமா அல்லது வன்முறையா என்பதை தடயவியல் ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தும் பணி நடைபெறுகின்றது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் நிலைக்கு விசாரணை இன்னும் செல்லவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை விடயம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் ராஜபக்ச தரப்புக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போதைய உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கோட்டபாய ராஜபக்ச நியமித்த நீதிபதிகள் இருப்பதால் வயது நீடிப்பு மூலம் அரசியல் பழிவாங்கல் நடக்கும் என்ற வாதத்திற்கு போதிய ஆதாரம் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய நீதிபதிகளில் 7 பேரை கோட்டபாய ராஜபக்சவும் 5 பேரை அன்ரகுமார் திசாநாயக்கவும் நியமித்துள்ளனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பெரும்பாலானவை நாமல் ராஜபக்ச குடும்பத்தினர் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களை சார்ந்தவை என்பதால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக பேசப்படுகின்றது. இலங்கையில் 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பது நீதித்துறையின் பெரும் சவாலாக உள்ளது. ஓய்வு வயதை நீடிப்பதால் மட்டும் இந்த சிக்கல் தீர்ந்துவிடாது. நிர்வாக மட்டத்தில் இருந்தே நீதித்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பெந்தோட்டை, கதிர்காமம், மகியங்கனை, எம்பிலிப்பிட்டி மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலாத்துறை முதலீட்டு திட்டங்களுக்காக நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ பணிகள் மற்றும் ஓய்வுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இம்மாளிகைகள் பேணப்பட்டு வந்த போதிலும் தற்போதைய ஜனாதிபதியினால் இம்மாளிகைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. மிகையுயர் கட்டடக்கலை நுட்பம், அழகிய நில அலங்காரங்கள் மற்றும் வசதிகளை கொண்ட இம்மாளிகைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அரசு கணிசமான நிதியை செலவிட வேண்டியுள்ளது. எனவே அரசுக்கு சொந்தமான ஓய்வு விடுதிகள் மற்றும் ஜனாதிபதி மாளிகைகளை பொருளாதார ரீதியாக பயனுள்ள முறையில் பயன்படுத்துவது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா திட்டங்களுக்கு தகுதியான முதலீட்டாளர்களுக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்குவதற்கான முதலீட்டு முன்மொழிவுகளை பெற ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைவாக அக்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 3ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்துவத்தையும் கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயல்படுவதற்கு உடன்பட்டிருந்தன. அதன் நீட்சியாக தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நேரம் ஒன்றை வழங்குமாறு அக்கட்சிகளின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மேற்படி 6 தமிழ் பேசும் அரசியல்
கட்சிகளினதும் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்ருகுமார் நாயக்கவை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது அரசியல் கைதிகளை விடுவித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், மலையக தமிழ் மக்களுக்கான வீடமைப்பு மற்றும் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றல், நீண்ட காலமாக நடத்தப்படாமல் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், அரசியலமைப்பின் உறுப்பினை 16A மற்றும் அரசகர்ம மொழிகள் கொள்கையுடன் தொடர்புடைய சகல அரசியலமைப்பு விதிகளையும் நடைமுறைப்படுத்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவமயமாக்கலை முடிவுக்கு கொண்டுவரல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தல் என்பன உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்டு வரும் முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் அவர்களது அக்கறைக்குரிய விடயங்கள் என்பன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான உண்மைகள் எதனையும் மனுதாரரான சுரேஷ் செலே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் ரிட் மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் மன்றில் கேள்வி எழுப்பினார். உயிர்த்தனாறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்துள்ளமையை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலே தாக்கல் செய்த ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகாந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசகர உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் கனம் நீதிபதி அவர்களே, உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு மனுதாரனான சுரேஷ் செலே எவ்வாறு இடையூறு விளைவித்தார் என்பது குறித்து அன்றைய காலகட்டத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் அதிபராக கடமையாற்றிய பிரசாத் ரணசிங்க வழங்கிய வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் என்ற பெண் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்றும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் சரியாக விசாரணை நடத்தவில்லை என சுரேஷ் செலே விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றம் சாட்டி பேசினார். சாரா ஜஸ்மின் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் DNA பரிசோதனைகள் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் சுரேஷ் செலே பல சந்தர்ப்பங்களில் குற்றஞ்சாட்டியதாக பிரதி போலீஸ் அதிபரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் தெரிவித்தார். DNA பரிசோதனையை மீண்டும் நடத்த வேண்டும் என்பதே சுரேஷ் செலவின் நிலைப்பாடாக இருந்ததுடன் அன்றைய ஜனாதிபதி மூலம் அந்த பணியை அவர் நிறைவேற்றிக் கொண்டார் என்பதும் பிரதி போலீஸ் அதிபரின் வாக்குமூலத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாக்குமூலம் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மனுதாரர் விசாரணைகளில் தலையிட்டு இடையூறு ஏற்படுத்திய விதம் தெளிவாக புலப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மனுதாரரான சுரேஷ் செலே 2019 ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பாதுகாப்பு படிப்பிற்காக இந்தியா சென்றுவிட்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதமே திரும்பியதாக நீதிமன்றில் தெரிவித்திருந்ததாக பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் குறிப்பிட்டார். மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் கடமைகளை முடித்து திரும்பிய பின்னர் தனது ராஜதந்திர கடவுச்சீட்டை வெளியுறவு அமைச்சரிடம் ஒப்படைத்து விட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் சுரேஷ் செலே கூறியிருந்த போதிலும் இந்த வழக்குடன் அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டின் உண்மை பிரதியை நீதிமன்றில் அவர் சமர்ப்பித்துள்ளார். கடவுச்சீட்டை அமைச்சரிடம் ஒப்படைத்திருந்தால் அதன் உண்மை பிரதியை எவ்வாறு நீதிமன்றில் சமர்ப்பிக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் 64 பக்கங்களை கொண்ட அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 அல்லது 18 பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டின் 4 பக்கங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் 56வது பக்கத்தில் 2019 மே 18ஆம் தேதியிட்ட இந்திய குடியுரிமை மற்றும் குடிவரவு பிரிவின் முத்திரையும் 2019 ஜூன் மாதத்தில் முத்திரையும் காணப்படுகின்றன. இந்தியா சென்ற பிறகு அங்கிருந்து வெளியேறவில்லை என செலே கூறிய போதிலும் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளார் என்பது இம்முத்திரைகள் மூலம் தெளிவாகிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளித்துள்ள வாக்குமூலத்தில் உயிர்த்தனார் தாக்குதலுக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது 1.5 மாதத்திற்கு முன்னர் அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்க தமக்கு தொலைபேசியில் அழைத்து பிரிகேடியர் சுரேஷ் செலேவை சந்திக்க வேண்டும் என தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாத் மௌலானா அளித்த வாக்குமூலத்திலும் அக்காலத்தில் சுரேஷ் செலே இலங்கையில் இருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த உண்மைகள் எதனையும் மனுதாரர் சுரேஷ் செலே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்துள்ளார். பேராணை மனு ஒன்றின் மூலம் நிவாரணம் பெற வேண்டுமாயின் அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றில் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தூய்மையான கரங்களுடன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இவ்வாறானதொரு மனுவை சட்டத்தின் முன் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல முடியும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் பாத யாத்திரை சென்ற சுப்பிரமணி என்ற நாயை தாக்கிய சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் மத ரீதியான மோதல்களாக மாறிய போது அனோஜன் தனது முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை பகிர்ந்தார். சவுதி அரேபியாவின் கடுமையான இணையவழி குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் மதத்தை புண்படுத்தியதாக கூறி அனோஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் சுமார் 27 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிரும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டு சட்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்போது இலங்கை அரசாங்கம் தூதரகம் மூலம் அனோஜனின் தண்டனை குறைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் முன்மொழிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அன்ரகுமார் சனாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 28ஆம் தேதியிட்ட கடிதத்தில் சங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டுள்ளது. கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைத்து நீதித்துறை அதிகாரிகளுக்கும் இது பொதுவானதாக பயன்படுத்தப்பட்டால் மற்றும் விரிவான அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் ஒரு பகுதியாக கொண்டுவரப்பட்டால் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு தங்களுக்கு கொள்கை ரீதியில் எதிர்ப்பில்லை. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மட்டும் தனியாக அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவது நிறைவேற்று அதிகாரம் நீதித்துறையில் தலையிடுவது போன்றோ அல்லது சிறப்பு சலுகைகளை வழங்குவது போன்றோ ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இது நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பொதுமக்கள் நம்பிக்கையையும் பாதிக்கும். சிறு சிறு அரசியலமைப்பு திருத்தங்கள் செய்வதற்கு பதிலாக முழுமையான புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும்போது ஓய்வு பெறும் வயது குறித்த தீர்மானத்தை மேற்கொள்ளலாம். சுயநல அல்லது குறுகிய கால நோக்கில் செய்யப்படும் துண்டு துண்டான திருத்தங்கள் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயக ஆளுகையையும் பலவீனப்படுத்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், கொழும்பு சட்ட சங்கம் மற்றும் நீதித்துறை சேவை சங்கம் போன்ற பல சட்ட அமைப்புகளும் இந்த தனிப்பட்ட அரசியலமைப்பு திருத்த முன்மொழிகளுக்கு தமது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர் மற்றும் தொழில் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க சர்வதேச நாணயம் மேலும் 2 புதிய வரிகளை அறிமுகப்படுத்த பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அரசாங்கத்தின் வருமான இலக்குகள் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக எட்டப்பட்டுள்ளதால் தற்போது இந்த வரிகள் தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்தரித்தவர் மேலும் கூறியதாவது, வரி வசூலிப்பு வலுவடைந்துள்ளதால் புதிய வரிகளுக்கான தேவை குறைந்துள்ளது. முன்பு வரி செலுத்தாதவர்களிடமிருந்து தற்போது வரி வசூலிக்கப்பட்டு வருமானம் அதிகரித்துள்ளதால் இந்த 2 கூடுதல் வரிகள் தேவையில்லை என்பது குறித்து IMF உடன் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. வரம்பை விரிவுபடுத்துவதன் மூலம் அடுத்த ஆண்டில் மறைமுக வரிகள் உள்ளிட்ட சில வரி விகிதங்களை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகிய நிறுவனங்கள் தங்களுடைய நிலுவைக் கடன்களை முழுமையாக செலுத்தி முடித்தவுடன் எரிபொருள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. நாட்டின் வரி கொள்கையில் சாத்தியமான மாற்றங்களை கொண்டு வருவதுடன் சுகாதாரம், கல்வி மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றில் முதலீடுகளை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.